அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாசம் வந்து கொடுக்க போறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இன்டிமேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, இதுக்கான தேர்வுகள் எப்பொழுது நடைபெறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 2023ல நமக்கு வந்து அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 2300க்கும் மேற்பட்ட வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கான தேர்வுகளும் 2023 டிசம்பர் வாக்குல வந்து எக்ஸாம் நடந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் கொஷின் சிலபஸ் மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கோஆபரேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் கொஷின் எப்படி இருக்குது, சிலபஸ் என்ன சொல்லுது அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா, ஃபஸ்ட்டு இந்த இன்டிமேஷன் லெட்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன், அதாவது இந்த ப்ராசஸ் வந்து ஒட்டுமொத்தமாக எப்போ வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மீட்டிங் 1/8/2025 நம்ம வந்து ஒரு மீட்டிங் அவங்க போடுற மாதிரியும் ஸோ கமிட்டி மீட்டிங் வந்து 4/8/2025 வந்து பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்னென்னா இது எப்போ சார் அறிவிப்பு கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வந்து நமக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டென்டேட்டிவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 நியூஸ் பேப்பரில் வந்து கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. 6/8/2025 6/8/2025 நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா. சில தினங்களில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 29/8/2025. ஸோ இந்த ஆகஸ்ட்டோட இறுதிக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு டென்டேட்டிவாக வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா, எக்ஸாம் சென்டர் ஃபைனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம கொடுக்கலாம், எவ்வளோ வேகன்சி கொடுக்கலாம், எப்போ எக்ஸாம் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் தான் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா, சரி, இது வந்து ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5/9/2025 வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 12/10/2025 போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட்டில் இருக்குது. மேபி எக்ஸாம் டேட் வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிஜிடிஆர்பி பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2-2யோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் கிராஸ் பண்ணதே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தள்ளி 12/10க்கு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணியிருக்கிறதும் 12/10 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 எக்ஸாமும் ஒரே டயத்தில் வந்து நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். மேபி இந்த எக்ஸாம் டேட் மட்டும் பிஜிடிஆர்பிக்கு அவங்க டேட் அறிவிச்சிட்டாங்க, இவங்க இன்னும் நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல. ஸோ மேபி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது எக்ஸாம் தேதி வந்து மாற்றி கொடுக்கலாம். அப்படி இதே டேட்டில் கொடுத்தால் கூட ரைட்டா, இதே டேட்டில் கொடுத்தால் கூட அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எக்ஸாம் டேட் வந்து இவங்க சொல்லியிருக்கிறது 12/10 இருக்குது. ஆனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட்டும் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ரிசல்ட்டு எப்போ கொடுப்பங்க, 27/10/2025 கொடுப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ நடக்கும்னா இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ தான் இருக்கும். ரைட்டா, 12/11 14/11 வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும்ன்றது ஒரு டென்டேட்டிவாக சொல்கிறாங்க. ரிசல்ட் பப்ளிகேஷன் வந்து 15/11/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் மிடில் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதாவது ஜனவரிக்குள்ளே மேபி வந்து போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்ச் ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் முன்பாக இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டை கொடுத்து இதுக்கு வந்து போஸ்டிங் போடுறோம் அப்படின்றதுல மும்முரமாக இருக்காங்க அப்படின்றது இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ அவசரமாக 2025க்கு இப்போ வந்து அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் கோஆபரேட்டிவ் பேங்க் கூட்டுறவு சொசைட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ரைட்டா, சரி, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஏற்கனவே இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் முதல் முறையாக இப்போ வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போது, இதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்காது. ஸோ 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் நோட்டிஃபிகேஷன் வராது, ஒரே தேதியில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தான் ஏற்ற மாதிரி வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க TNJDRB அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் ரேஷன் கடை ஜாப்புக்குலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த வெப்சைட் தான் 38 மாவட்டத்துக்கு 38 வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இது தஞ்சாவூருக்காக நான் சொன்னேன் இல்லையா, 2023 நவம்பரில் வந்த நோட்டிஃபிகேஷன் 2023 வந்தது. இப்போ 2024 கொடுக்கல. இப்போ 2025 மீண்டும் வந்து இந்த ஜாப் உதவியாளர் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000 சம்திங் சேலரி கிடைக்குன்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். உதவியாளர் எவ்வளோ வேகன்சி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா, ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம். இதிலே நிறைய விதமான பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், நகர கூட்டுறவு கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு ஊரக வளர்ச்சித்துறைன்னு சொல்லி நிறைய வந்து பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அது வேகன்சி கொடுப்பாங்க. ரைட்டா, சரி, இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன். இதை பார்த்தா நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க 2023 அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா,
ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து டிசம்பரில் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்பை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வயது வரம்பு கிடையாது. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். கட் ஆஃப் டேட் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/7/2023 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 1/7/2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கும் 32 வயசு அப்படின்றத போட்டிருக்காங்க. அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதிகளுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. இதே வந்து நீங்கள் ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓசி வகுப்பு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து 42 வயசு, அது ஏன்னா 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டாக வரும். ரைட்டாக? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கட் ஆஃப் டேட் மட்டும் 1/7/2025 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? என்ன சார் படிச்சிருக்கணும், இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு. இதேனும் ஒரு பட்டப்படிப்பு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சார் வெறும் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிளாக இருந்தால் அங்கே தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா இது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ டிகோப் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஒரு டிகிரி ப்ளஸ் வந்து டிகோப் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சார் கம்பல்சரி எல்லாருமே டிகோப் பண்ணியிருக்கணுமானா ஒரு சில டிகிரிக்கு மட்டும் டிகோப் வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? இப்போதைக்கு ஒரு டிகிரி ப்ளஸ் டிகோப், அதாவது அந்த கூட்டுறவு பயிற்சி சார்ந்த ஒரு டிப்ளமோ வந்து கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்ட படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணி புரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் மிலிட்ரி கிராஜுவேஷன் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பண்ணிக்கலான்றாங்க. ஆனால் அவர்கள் வந்து 10th 12th வந்து ரெகுலரில் பண்ணியிருக்கணும், பள்ளியில் சென்று பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா டிகிரி இல்லைனாலும் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10th 12th வந்து ரெகுலராக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் இராணுவத்தில் வந்து கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து இருக்கணுன்றாங்க. சரி, இப்போ கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும். அதாவது நீங்கள் டிகோப் பண்ணலனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு, அதாவது டிகோப்ன்றது எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலைகள் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் டிகோப்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை முடிச்சிருக்கணுன்றது தான் இவங்க டிகோப் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டில் நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா டிகோப்பாக கருதப்படும். ஸோ இதுதான் வந்து டிகிரிக்கு அப்புறம் தேவைப்படுறது. நான் ஒன்று ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு சில பேருக்கு டிகோப் வந்து தேவையில்லை. அது யாருக்குன்னா பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள். அதாவது வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே வழங்க முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் அந்த மாதிரி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து டிகோப் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் பிகாம் படிச்சிருப்பீங்க. பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு, அதாவது பிகாமில் நீங்கள் ஆனர்ஸ் கூட்டுறவு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டிகோப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எம்காம் கூட்டுறவு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிகோப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சார்ந்த உங்களுக்கு அந்த சிலபஸ் பாடத்திட்டம் இருந்திருக்கும் அந்த பிகாம் எம்காமில். ஏன்னா கூட்டுறவுன்னு பிராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு டிப்ளமோ தேவையில்லை. அது எம்ஏ கூட்டுறவுன்னு இருக்குது. ஸோ அதை முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் தேவையில்லை. டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் கூட்டுறவு சார்ந்த அந்த டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத கீழே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் கணக்கியல் புக்கு கீப்பிங் கணக்கியல், அது கணக்கியல்னால் புக் கீப்பிங் போட்டிருக்காங்க, வங்கியல் பேங்கிங் கூட்டுறவு கோஆபரேஷன் தணிக்கை ஆடிட்டிங் ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த பாடலாம் வந்து அந்த டிகிரியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அந்த பிகாம் எம்காமில் இவங்க சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணுன்றாங்க. இல்லையெனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சினை முடித்திருக்க வேண்டும். ஒன்று இவங்க சொல்லக்கூடிய அந்த டிகிரியில் இந்த பாடலாம் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகோப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? 2023-24 ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழனை போனஃபைட் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெற்று சமர்ப்பிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் டிகோப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரைட்டா, முடிக்கணும்னாலும் இப்போ நீங்கள் டிகோப் பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ நான் படிச்சுட்ருக்கேன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் நான் வந்து டிகோப் பண்ணிட்டுருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பிரின்சிபல் மூலிமா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா?
கூட்டுறவு பயிற்சியை வெற்றிகரமாக படித்து முடித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். ஸோ இப்போ படிச்சிருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் மூலமாக அப்படின்னாலும் உங்களுக்கு ஜாப் எப்போ கிடைக்குன்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து அதில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத சான்றிதழ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இதுதான் வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில். இது எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ விண்ணப்பதாரர் புகைப்படம், விண்ணப்பதாரர் கையெழுத்து, இந்த மாதிரி வந்து எவ்வளோ கேபிள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் பழைய நோட்டிஃபிகேஷன். எழுத்து தேர்வு மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு எழுத்து தேர்வு நடைபெறும். ஸோ மேஜர் பேப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு பட்டப்படிப்பு நிலையிலான தரத்துடன் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியில், கூட்டுறவு கணக்கியல், கணினி பயன்பாடு, பொதுறிவு, தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். எழுத்து தேர்வு என்பது எப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்கும். ஸோ 200 கொஸ்டின், 200 வினாக்கள். ஆனால் வந்து 170க்கு அதை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 170 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் 200 கொஸ்டின் இருக்கும். மதிப்பெண்களுக்கானதாகவும் தேர்வுக்கான கால அளவு வந்து 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்க 200 கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? வினாத்தால் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அமைக்கப்பட்டிருக்கின்றாங்க. மேற்கண்ட எழுத்து தேர்வுக்குரிய பாடத்திட்டங்கள் சிலபஸ் மாவட்ட ஆட்சியர் நிலைய இணையதளத்தில் வெளியிடப்படும். அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் கொடுக்குவோங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழுமையான விவரங்கள் வந்து பழைய நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கொடுப்பாங்க உதவிகள் தேவைப்பட்டால். ஸோ இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி வந்து எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிறைய பிடிஎஃப் நான் வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து சிலபஸ் பாடத்திட்டம் கூட்டுறவு மேலாண்மை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட்டுறவு மதிப்புகள், இந்தியா வெளிநாடுகள் கூட்டுறவு இயக்கத்தினம் இதில் போட்டு. ஸோ இது வந்து சிலபஸ். ரைட்டா? ஸோ சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிடிஎஃப் எல்லாமே சிலபஸுக்கு ஆகட்டும், பழைய நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். ஸோ அதேமாதிரி இப்போ ஒரு டென்டேட்டிவ் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஆகட்டும். அதேமாதிரி 2023 எக்ஸாம் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 100 கொஸ்டின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் கூட்டுறவு சார்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே, தமிழ், மேக்ஸ்லாம் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வரோம். நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் ஜிகேலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ 2 கொஸ்டின் பேப்பர் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் வந்து 2023 தேர்வு நடந்தது. ஸோ அது வந்து மழை காரணமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது அதிகமாக. அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக எக்ஸாம் வச்சாங்க. 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 2023 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ரைட்டா? இது நீங்கள் பார்க்குறதா கொஸ்டின் பேப்பர். இங்கே பாருங்கள், டைம் அலோவுட் போட்டு 3 hours 3 மணி நேரம் எக்ஸாமு அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து பாருங்கள் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.85 தான் மார்க்கு. 0.85 ரைட்டா? மார்க்கு ஈக்குவல் டு 170 அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து 200 கேள்விகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிகோப்பில் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே கேட்டிருப்பாங்க. ரைட்டா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதை பிகாம், எம்காம்லாம் அந்த கூட்டுறவு ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க, அந்த சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிலபஸ் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரிலேட்டடாக தான் வந்து இதுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேடாமல் நீங்கள் டிகோப் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த புக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஜிகே, தமிழ் கொஞ்சம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் அது 2023 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எக்ஸாம் நடந்தது. நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலியும் தூத்துக்குடிக்கு மட்டும் ஒரு நாள் நடந்தது. அப்புறம் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து
டிகோப் கொஸ்டின் பேப்பர் 2023 இருக்குது ரைட்டா. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எக்ஸாம் நடந்தது டிகோப்புக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர் கூட இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். 2023 இந்த எக்ஸாம் வந்தது, அப்பயும் நான் வீடியோ போட்டு அதுக்கான சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மீண்டும் 2025லுமே இந்த அசிஸ்டன்ட் உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாகவும் இதுக்கப்புறம் தொடர்ச்சி நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிகோப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க சொல்கிறது ஒரு டென்டேட்டிவ் பிளான் தான், மேபி வந்துச்சு அந்த தேதியில் வந்துச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேயே வரும். ஸோ இருந்தாலும் கூட அஃபிஷியலாக அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.